ஹாய் நண்பா. என் வாழ்க்கையில் நேற்று தான் கோயம்புத்தூரில் ரேப்பிடோ ஓட்டிகிட்ருக்கும்போது 3 கேவலமான பிறவிகளை பார்த்தேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒன்று சொல்கிறேன். நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் பிடிச்ச துணியை பார்க்குறக்கு. ஆனால் அந்த கடையில் அந்த துணி ரேட்டு ஜாஸ்தி. பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருக்குது. அதே கடைக்கு போகிறோம், அதே துணி இருக்குது. ஆனால் ரேட்டு நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதே கிளாத், அதே துணி. நம்ம எங்கே எடுப்போம்? இந்த எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். மக்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் தான் வருவாங்க. நேற்று கூட நான் கோயம்புத்தூரில் ரேப்பிடோ ஓட்டிகிட்ருந்தேன். பாய்ஸ், கேர்ள்ஸ் எல்லாருமே வந்தாங்க. எல்லாத்தையும் நான் சேஃபாக கொண்டு இறக்கி விட்டேன். நம்ம நினைக்கிறது தான் எல்லாமே. இன்னொன்று, ரேப்பிடோ ஓட்டுறவங்களுக்கு குடும்பம் இருக்குது. நாங்களும் இன்னும் நடுரோட்டில் இல்லை. எங்கள் குடும்ப கஷ்டத்துக்கு நாங்கள் ஓட்டுறோம். இதை கேட்குறக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. இன்னொருத்தங்க பர்மிஷன் இல்லாமல் வீடியோ எடுக்கிறது தப்பு. வீடியோ எடுக்க உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? நேற்று என்ன நடந்ததுன்னா, 3 பேர் ஒரு டீம். அதில் ஒருத்தர் கேப் டிரைவர். அவரும் ஊபர் ஓலா ஓட்டுறவர் தான், ஊமக்கொட்டான். மீதி 2 ஆட்டோ டிரைவர் லேடிஸ். நான் இந்த 3 பேர்த்த மட்டும்தான் வீடியோவில் பேசுகிறேன். வேறு யாரையும் நான் பேச கிடையாது. இந்த 3 பேர் மட்டும்தான் நான் பேசுகிறேன். வேறு யாரையும் நான் குறிப்பிட்டு பேச கிடையாது. அந்த கேப் டிரைவரு ரேப்பிடோவில் போட்டார் ஆர்டரு. நானும் நம்பி போயிட்டேன். போனதுக்கப்புறம் அங்கேருந்து 2 லேடிஸ், ஆட்டோ டிரைவர்ஸ் 2 லேடிஸ் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஓட்டுறேன்னு. தமிழ்நாட்டில் ஒன்று நல்லா சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ரேப்பிடோவை பேன் பண்ண கிடையாது. நீங்கள் ஒரு வருஷம் கோமாவில் இருந்தீங்கன்னா போய் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. யாரும் பேன் பண்ண கிடையாது. மக்கள் இதனால் நிறைய பேர் பயனடைகிறாங்க. ரேப்பிடோ ஓட்டுறவங்களுக்கு குடும்பம் இருக்குது. எங்களை ஓட்டக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நீங்களே ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுங்க, ஓட்டி வாடகை கழிச்சிட்றோம். சரி, அப்படியே நாங்கள் ஓட்டக்கூடாதுன்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறீங்கள எங்களை ஓட்டக்கூடாதுன்னு, அதே மாதிரி எங்களுக்கு நீங்கள் ஓட்டுறது பிடிக்கல, நீங்களும் ஓட்டாமல் இருக்கீங்களா? அதுக்கு மட்டும் முடியாது. ஏன்னா எங்களுக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, எங்ககிட்ட பணம் இல்லை. இதில் வச்சு நாங்கள் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறோம். உங்களுக்கு சவாரி வந்தால் நீங்கள் போங்க, எங்களுக்கு சவாரி வந்தால் நாங்கள் போகிறோம். எங்களை ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறக்கெல்லாம் உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இன்னொன்று, வீடியோ எடுக்கிற வேலை இன்னையோடு விட்டுருங்க. வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இதெல்லாம் ரொம்பவே தப்பு. நேற்று பண்ண அவங்க இந்த வேலைக்கு இதுக்கெல்லாம் பேர் வேறு. நேற்று திரும்பி போன அதே இடத்துக்கு இல்லை, எதுவுமே கேட்காம வந்துடக்கூடாது. தில்லு இருக்கிறவங்க, மனசில் தம் இருக்கிறவங்க ஒத்தைக்கு ஃபேஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு கூட்டத்தை சேர்த்து வச்சுட்டு நான் தான் இங்கே பெரிய ஆள். இந்த வீடியோ மொத்தமாகவே அந்த 3 பேர்த்துக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது.